இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு தாயக களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலிட்டு நாம் புலகாங்கிதம் அடைகின்றேன். இன்று என்னுடன் கலாநிதி அருஸ் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் அருஸ். வணக்கம் ஸ்டீவன். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கதைக்கிற விடயத்தை நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஊசலாடும் தமிழ் தேசிய அரசியல். நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் என்னன்னு சொன்னால் கதைச்சு கொண்டு போறீங்கள். டேய், உன்னை தூக்கி அடிப்பேன், வாயை பொத்தடா. இப்படித்தான் இன்றைக்கு எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் ஆளுமை அற்ற செயல்திறனற்ற அரசியல்வாதிகளின் கைகளில் நின்று ஊசலாடுகின்றது. இன்று தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்த்தால் 30 ஆண்டுகள் எமது நிலங்களையும் எமது கலை பண்பாடு கலாச்சாரம் விழுமியங்கள் எல்லாத்தையும் பேணி பாதுகாத்து ஒரு தனி அரசை அமைத்த நாங்களா இன்று இப்படியான வார்த்தை பிரயோகங்களுடன் எங்கள் அரசியலை நகர்த்துகிறோம் என்று நினைக்கும்போது ஈழத்தமிழர்களாக இரத்தம் சிந்திய நாங்கள் தலை குனிந்து வெட்கிக்க வேண்டிய ஒரு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நீங்கள் உங்களுடைய அவதானிப்புகளை பதிவு செய்யுங்கள் அரசு. எமது தமிழ் மக்களின் அரசியல் இந்தளவு நிலைக்கு தரம் தாழ்ந்து போயிருக்கின்றது. உலகத்திலும் தான் சரி, புலம்பெயர் தேசத்திலும் தான் சரி, அல்லது தாயகத்திலும் தான் சரி, எமது தமிழீழம் தொடர்பாக செய்யப்படும் அரசியல் என்ற தமிழகத்தில் இடம்பெறுகின்ற அரசியலாகவும் சரி, எல்லா இடத்திலும் இவ்வாறு தரக்குறைவாகத்தான் இந்த எமது அரசியல் இப்போது மாறி இருக்கின்றது. இது நீங்கள் கேட்டது ஒரு டிசிசி மீட்டிங்கில். அதைவிட மோசமானவற்றை இங்கு நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்க்கலாம். அதாவது எந்த கருத்தையும் கருத்தால எதிர்கொள்ள தெரியாதவர்கள் அதில் வசைபாடுவதும், அதாவது தங்களை யார் என்று காட்டிவிட்டு போறதுதான் அவர்களின் வழக்கமாக இருக்கின்றது. அர்ச்சுனா ராமநாதன் பேசியதும் கூட அவர் அநாகரிகமாகத்தான் பேசுவதுண்டு. பல இடங்களில் சில சமயங்களில் அவர் ட்ரிகர் ஆகிறாரோ அல்லது என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஆனால் அவ்வாறு பேசிய பிற்பாடு அதை பார்த்தேன். அது அங்கு நடந்த கூட்டம். அங்கு நடந்த கூட்டத்தில் என்ன பிரச்சனை என்னவென்று சொன்னால், இதுவரை காலமும் எல்லாம் இந்த கடந்த இந்த போராட்டத்துக்கு பிறகு கூட நீங்கள் பார்த்தால் எத்தனையோ பிரச்சனைகள் பேசப்பட்டன, ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லை. பருத்துறையில் இருக்கின்ற வீதிகள் கூட, இந்த கடற்கரையோர வீதிகள் இயக்கத்தின் காலத்தில் போடப்பட்ட வீதிகள் சில அப்படியே கிடக்கின்றன, இன்னும் திருத்தப்படவில்லை. இந்த நிதிகள் எங்கு போகின்றன? ஏன் திரும்பி போகிறது வடக்குக்கு வார நிதி? ஏன் ஏன் உங்களால் நிர்வகிக்க முடியவில்லை? ஏன் இந்த கலாச்சார மண்டபத்தை கூட இந்தியாவிடம் கேட்கிறீர்கள் நிர்வகித்து தர சொல்லி? இப்ப இந்த பல கேள்விகள் இருக்கின்றன இதுல. அப்ப இதுல இதை போலதான் இப்ப தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் ஒரு உரையை ஆற்றும் போது கூறியிருந்தார், எத்தனையோ தடவைகள் எத்தனையோ முதலமைச்சர்கள் உண்ணாவிர அந்த மேகதாத அணைன்னு நினைக்கிறேன், அந்த அணை விவகாரம் தொடர்பாக பேசும்போது எத்தனையோ முதலமைச்சர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள், சட்டம் இயற்றினார்கள், ரெசல்யூஷனை கொண்டு வந்தார்கள். ஆனால் இதுக்கு நடக்கவில்லை. ஏன் நடக்கவில்லை என்று யாரும் கேட்கவும் இல்லை. இன்றும் அதேதான். இந்த டிசிசி மீட்டிங்ல நீங்கள் பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் அதேதான். இது அதாவது ஒரு செயற்திறனற்ற நிலை. போறீங்கள், இருக்கிறீங்கள், கலந்து ஆலோசிக்கிறீங்கள், கலைந்து போறீங்கள், அவ்வளவுதான். அந்த மக்களுக்கு தாங்கள் என்ன செய்கிறதுன்றது தெரியாது. ஆனா உள்ளுக்கு இருக்கிறத சின்ன சின்ன ஆக்கள் எல்லாரும் ஊழலை செய்து வார பணத்தை மிச்சத்தை தாங்க எடுத்துக்கொண்டு மிச்சத்தை அரசாங்கத்துக்கு அனுப்பினால் அரசாங்கம் கேள்வி கேட்காது. என்ற அரசாங்கத்துக்கு திரும்பி வருது பணம், அவங்க அதை கொண்டு போய் தென்னிலங்கையில செலவழிப்பாங்க.
இதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்கிறவனை அடக்கி ஒடுக்குவது. இது நினைக்கிறேன் இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலை தொடர்பாகவும் மற்றது பலாலியில் கட்டப்பட்ட வைத்தியசாலை தொடர்பாக தான் பேசப்பட்ட விடயங்கள். இந்த இரண்டு மன்னிக்கணும் அரசு நான் குறுக்கிடுறதுக்கு இரண்டு விடயங்கள் மிக முக்கியமாக நாங்கள் இதில் பார்க்கலாம். நீங்கள் சொன்னது போன்று இந்த தெல்லிப்பளை பலாலி வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட விடயமும், அடுத்தது இந்த தையட்டி புத்தொழிகாரை சம்பந்தப்பட்ட விடயமும் அதிலே அந்த பிரதேச சபை கூட்டத்திலே வந்து உரையாடப்பட்டது. அப்பொழுதுதான் இந்த மிகவும் படுமோசமான அக்ரஸிவான வார்த்தை பிரிவுகள் எல்லாம் நடைபெற்றது. தொடர்ந்து பேசுங்க. அதாவது தையிட்டி விவகாரம் கட்டப்பட்ட போது அவர் கேட்கிற கேள்வி என்னென்றால், கட்டப்பட்ட போது நீங்கள் எல்லாம் மௌனமாக இருந்தீர்கள். உங்கள் பிரதேச சபை, உங்கள் கிராம சபை, உங்கள் அரசு அதிபர் அனுமதி அங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்போதெல்லாம் பேசாமல் இருந்தீர்கள் என்றது அந்த கேள்வி கேட்டு கேட்டு பிடிச்சு போன கேள்வி. ஆனால் அதை கேட்கிறார்கள், அதுக்கு பதிலும் இல்லை. இப்போ நடந்தது என்ன? இவர் தரக்குறைவான வார்த்தைகளால் பேசியது, பிறகு அவற்றை படத்துக்கு செருப்பு மாலை போட்டது. இது ரெண்டும் தான் நடந்தது. அங்கு மக்களுக்கு எதுவும் நடக்கவில்லை, மக்களுக்கு எதுவும் இல்லை. இரண்டு தரப்பும் ஆளுக்கால் சேரடிச்சதுதான் மிச்சம். இது யாருக்கு லாபம்? என்பிபிக்கு லாபம். என்னென்று சொன்னால், நீங்கள் அடிபட்டு உங்கள் 2 பேற்ற இதையும் தரந்தாழ்த்தி கொள்கிறீர்கள். 2 பேரும் தரந்தாழ்த்தி கொள்கிறீர்கள். மக்கள் அவதானமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்பிபி இதில் அறுவடை செய்கின்றது. இந்த சங்கீத விடுதலையை நீங்கள் பார்க்கலாம். அதில் யார் பலன் அடைந்தது? என்பிபி தான் பலன் அடைந்தது. நாளைக்கு இன்று ஏற்கனவே யாழ் மாவட்டத்தில் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் ஏற்கனவே கொண்டிருக்கிறார்கள். அது நாளைக்கு 6ஆக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்று சொன்னால், நீங்கள் அநாகரிகமற்றவர்களாக இருதரப்பும், ஒரு தரப்பு விட்டுக் கொடுப்பதாகவும் இல்லை. சமூக வலைத்தளங்களில் வந்து கேட்க முடியாத வார்த்தைகளை பேசுவது, அதை பேசுவதால் உங்களுக்கு ஏதோ இன்பம் கிடைப்பதாகவும், நீங்கள் அதாவது அநாகரிகமான வார்த்தைகளை நீங்கள் பேசுவதால் நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று யார் சொன்னது? பேசுறவர்கள் நீங்கள் ஓகே, அவர் பேசுறவரை நீங்கள் தரம் தாழ்த்துவதாக யோசிக்கலாம். ஆனால் அதே நேரம் உங்கள் நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் யார் என்றதை அதை காட்டிக் கொண்டிருக்கிறீர்களோ. இந்த சினிமா நடிகர் சிம்பு அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருக்கப்பட்டது, இந்த உங்களுக்கு எதிராக வருகின்ற நெகட்டிவான கொமெண்ட்ஸை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? அவர் ஒரே ஒரு வழியைதான் சொல்லிட்டு போனார். அது அவர்கள் யார் என்றதை காட்டிட்டு போகிறார்கள். எங்களை பற்றி பேசவில்லை, அவர்கள் தாங்கள் யார் என்று காட்டுறார்கள். இப்ப ஒருத்தன் அதன் அர்த்தத்தை புரிந்தால் அவன் புரிந்தவன் என்று சொல்ல, ஒருத்தர் கேவலமான வார்த்தையை பேசினால் அவர் ஒரு கேவலமானவர் என்று அவர்களே அதை காட்டுவதால், அப்ப நாங்களே அதை காட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்னென்று சொன்னால், இந்த உளவு காலமும் உரையோடி போயிருக்கின்ற இந்த அரசியல் முற்றாக மறுசீரமைக்கப்பட வேண்டும். மறுசீரமைக்கப்படும். வினைத்திறன் உள்ளவர்கள் வேண்டும் என்றுதான் திருப்ப நாங்கள் கேட்கிறோம் என்று சொன்னால், சேர்த்திறன் உள்ளவர்கள் வேண்டும் என்றதான் இங்கே ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. துணிச்சலாக குரல் கொடுக்க வேண்டியவர்கள். இன்று இன்னொரு சம்பவம், வடக்கு கிழக்கு மாகாண சபைகளின் பொறுப்பு வந்து போராளிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஸ்ரீதரன் பேசியிருக்கிறார். என்று சொன்னால், போராளிகளின் நலன்புரி சங்கத்தின் கூட்டத்தில் ஆளுமை உள்ள போராளிகளை அரசியலுக்கு பயன்படுத்துவதை விடுத்து வாக்கு கேட்படுவதற்கு பயன்படுத்தக்கூடாது என்று. இல்லை, அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். ஏனென்று சொன்னால், அவர்கள் தான் அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், விடுதலை புலிகள் ஏன் அரசியல் பிரிவை வைத்திருந்தார்கள்? தனிய இராணுவ பிரிவாக இருக்கவில்லை. நீங்கள் எல்லாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் ஆனால் அவர்களிலும் பிரச்சனை என்னவென்றால், துணிச்சலானவர்கள் இல்லை. நான் பல போராளிகள் இங்கே பார்த்த போது கேட்டிருக்கிறேன், நீங்கள் நெட்டை கட்டி கொண்டு இன்று சாவை நாளை எத்தனையோ தியாகங்கள் செய்ய, ஒரு இந்த சொல்லாடல்களை எதிர்த்து குரல் கொடுத்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு தலைவரை உங்களால் உருவாக்க முடியவில்லை. அது ஒரு பெரிய ஒரு இல்ல. என்னென்றால், நேற்று கூட ஒருவர் கதைக்கும் போது சொன்னார், அதாவது என்னென்று சொன்னால், இந்த போராளிகளை வந்து அந்த முகாம்களுக்கு சென்ற பிற்பாடு போராளிகளை வந்து அந்த வார்த்தை ஒன்று கூறுவார்கள். போராளிகளை வந்து
தெரியவில்லை. அதாவது என்னென்று சொன்னால் அவர்கள் இந்த முகாம்களில் வைக்கப்பட்டு அவர்கள் வந்து புனர்வாழ்வு சொல்றீங்களா? ஓ புனர்வாழ்வு என்பதை விட இன்னொரு வார்த்தைகள் அவ்வாறு கூற தேவையில்லை. என்னென்று சொன்னால் நாங்கள் போராளிகள் நாங்கள் இந்த பிழையும் நாங்கள் இந்த பிழையும் செய்யவில்லை. ஒரு குற்றவாளிக்குத்தானே மறுசீரமைப்பு தேவை. போராட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த குற்றத்தை செய்ய இல்லையே. அவர்களுக்கு அவ்வாறு நாங்கள் அவர்களை அவ்வாறு அழைக்கவும் தேவையில்லை. அதுக்கு போய் வந்தவர்கள் என்று சொல்ல தேவையில்லை. இப்ப இதில் நீங்கள் இந்த 16 வருடங்கள் கழிந்து விட்டன. இப்போது இந்த நீங்கள் சொன்னது போல இந்த குப்பைகள் எல்லாம் வெளியில் வந்து கொண்டிருக்கின்றன. இது எல்லோருக்கும் தான் கேவலம். இப்ப தனியா இது அர்ஜுனா ராமநாதன் மட்டும் இல்லை, அதுக்கு எதிராக கல்லறிகிறவர்கள் எல்லோருக்கும் சேதாரம். அது மட்டுமல்லாது நாங்கள் எங்கள் சக்தியை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். இதை இன்னொரு தரப்பு அமைதியாக இருந்து இதை அறுவடை செய்து கொண்டிருக்கிறது. அடுத்த தேர்தலில் இந்த 2 பக்கத்துக்கும் தெரியும் இது இந்த விளைவுகள் என்ன. இன்னொரு விடயத்தை நாங்கள் இதில் கோடிட்டு பேசலாம் மறுசொண்டு நினைக்கின்றேன். இந்த ஈழத்தமிழர் அரசியலிலே இடையிலே ஊழல்வாதிகளும் ஒரு செயல்திறனமற்ற அரசியல்வாதிகள் இப்பொழுது இந்த 2005ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு கனவேர் முளைத்து இன்று வரைக்கும் ஈழத்தமிழர்களை ஒரு சரியான பாதை கொண்டு செல்லவில்லை. எங்களுக்கு விடியலுக்கும் ஒரு எந்த விதமான ஒன்றுமே அவர் செய்யவில்லை. சமகாலத்தில் அயல் நாட்டிலே தமிழகத்திலே நடந்த தேர்தலை பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த தாவைக்கா தமிழக வெற்றி கழகத்திலே பல இளைஞர்கள் பெரிய ஒரு புரட்சி தான் அங்கே நடந்திருக்கின்றது. இளைஞர்கள் இன்று சட்டமன்றத்தில் இருக்கின்றார்கள். விஜயை பார்த்திக்கொண்டா கூட அவருக்கு 51 வயது. பல காலமாக திட்டம் போட்டு நிதானமாக அதுவும் ஒரு சினிமாவினுடைய உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது தமிழ் அரசியலுக்கு இளைஞர்களை சேர்த்து ஆளுமை உள்ளவர்களை சேர்த்து இந்த அரசியலுக்கு வந்திருக்கின்றார். இதை கூட ஒரு பாடமாக எடுத்து ஈழத்தமிழர்கள் இப்போ தேசிய தலைவர் காட்டிய வழியைத்தான் உங்களால் இன்று வரைக்கும் பங்கு பெற்றியில் சமகாலத்தில் வாழ்ந்த நீங்கள் இதை பார்த்தும் திருந்தவில்லை என்றால் இப்பொழுது தமிழகத்தில் நடக்கின்றதை பார்த்தாவது இந்த இளைஞர்களுக்கு வழிவிடலாம் தானே. ஏன் இந்த ஆளுமை உள்ள இளைஞர்களை வெளியில கொண்டு வருகிறீர்கள்? இல்லை, சரியான கேள்விதான். அது ஒன்று, நாங்கள் இவர்கள் தான் இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்றால் உருவாக்க வேண்டும் என்று கூற முடியாது என்றால் அவர்கள் உருவாக்க மாட்டார்கள். மக்களுக்கு போட்டியாக வருவார்கள் என்றது அவர்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம். எத்தனை அமைப்புகள் இருக்கு. ஒரு அமைப்பு ஏதாவது செய்தியாக செய்யுது என்று சொன்னால் அதை அடித்து வீழ்த்துவதில் தான் அவர்கள் சக்தியை வீணடிப்பார்கள். இது ஆஸ்திரேலியாவில் கூட ஒரு இளைஞர் சமுதாயத்தில் சேர்ந்தவர்கள் கூறினார்கள், தங்களை அடித்து வீழ்த்துவதில் தான் இந்த தங்களுக்கு முன்னே தலைமுறை அதிக சக்தியை செலவழிக்கிறதே தவிர ஊக்கம் தந்து அதை வளர்த்து விடுவதற்கு இல்லை என்று சொல்லி அவ்வளவு ஒரு மோசமான நிலையில் தான் இருக்கின்றோம். ஆனால் இளைஞர்களும் இதே ஒரு மாடலை நீங்கள் எடுக்கலாம். விஜய் இந்த மாடலையோ நீங்கள் முதலில் அதே மாடலை எடுத்து நீங்களாக முன்வர வேண்டும், நீங்களாக ஒரு கீழ்ப்படிவு வேண்டும், ஒருவரை நீங்கள் நம்ப வேண்டும். முதலாவது உனது இனத்தை நீங்கள் நம்ப வேண்டும், உங்கள் இனத்தை நீங்கள் நம்ப வேண்டும். ஏனென்று சொன்னால் இது ஒரு எங்களை பொறுத்தவரையில் அரசியல் என்பது ஒரு போராட்டமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் விடுதலைக்காக போராடுகிற இனம். அப்போ ஒரு போராட்டத்துக்கு போறவர்கள் எதையும் எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலை. இப்ப நீங்கள் விஜய சொன்னீர்கள் உச்சக்கட்டத்தில் இருந்த போது வந்தார் என்று. அவர் என்னத்தை எதிர்பார்த்து வந்தார்? ஒன்றுமில்லை, சேவையைத்தான். ஏனென்றால் பணம் என்று சொன்னால் அவர் அதில் இருந்திருப்பார் 250 கோடி. இப்ப 2 லட்சம் தான் சம்பளம். அப்ப பணம் என்றால் அங்க இருந்திருப்பார். என்ன உங்களுக்கு லைஃப்ல நீங்கள் என்னத்தை அனுபவிக்கணுமோ எல்லாம் கிடைக்கிற இடம் தான் அவர் இருந்த இடம். என்ன வசப்பாடுறதை கேட்டு எவ்வளவு மோசமான கருத்துக்களை கேட்டு எல்லாத்தையும் பிரஷருக்கு ஏற்றி பதிலளிக்கணுமோ அதான் இப்ப வந்திருக்கிற இடம். அப்ப ஒரு நாட்டை திருத்த வேண்டும். ஒரு உனது நாட்டை நீ லவ் பண்ணுவாக இருந்தால், உனது நாட்டை நீ நேசிப்பாயாக இருந்தால், முதலில் நீங்கள் வரும்போது நீங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அதுதான் அந்த முக்கியமானது ஒன்று. இப்போது அண்மையில் கூட சில போராளிகள் இணைந்து அதாவது ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு கட்டமைப்பாக இயங்குவதற்காக பேசியிருந்தார்கள். அதாவது கிராம மட்டத்தில் இருந்தால் அது நல்ல வேலை. இப்ப விஜயினை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா முதலில் அவற்றை ரசிகர் மன்றங்கள் அந்த கிராமப்புறங்களில் இருந்தால் ஆரம்பித்தார்கள். கிராஸ் ரூட்ல இருந்தா நாங்க பில் பண்ணோம். இந்த மாவோ சொன்னது போல நீங்கள் உங்கள் நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றால் முதல் கிராமங்களுக்கு செல்லுங்கள். அதே போலதான் ஜேடிபி கூறினது. ஒவ்வொரு கதவாக தாங்கள் தட்டினார்கள்.
அவர் கூறினது ஒன்றுதான். பலர் திறந்து தங்களை அவமானப்படுத்தி அனுப்பினார்கள். ஆனால் தாங்கள் அந்த அவமானத்துடன் சோர்ந்து போகவில்லை. மீண்டும் மீண்டும் கதவை தட்டி கொண்டிருந்தோம் என்றுதான் கூறினார்கள். அந்த அந்த முடலைத்தான் வடக்கு கிழக்கிலும் பாவிக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. உண்மைதான். கிராமங்கள் கிராஸ் ரூட் லெவலில் இறங்கி விட்டார்கள். இறங்கி விட்டார்கள், உண்மையில் இறங்கி விட்டார்கள். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு விடயத்திலும் இப்ப நீங்கள் 2 பகுதியும் வாழுக்கால் சேரை வாரி இறைக்கும் போது அவர் இதில் மிகவும் ஒரு பயன்பெறுவது என்பிபியாகத்தான் இருக்கும். அது எந்த ஒரு மக்களுக்கும் அது தோன்றும். மற்றது இப்ப ஒவ்வொருத்தராக இறக்கி இப்ப சங்கீத்தின் பிரச்சனையை பாருங்கள், அலசி ஆராயாமல் உடனடியாக அவரை தேசியவாதி ஆக்கியது. ஆனால் இன்று ஒரு தேசியவாதி இலங்கை அரசு விசுவாசி என்று சொன்னால் தேசியம் நாளைக்கு செத்து போகும். பிறகு நீங்கள் இன்னொருத்தர தேசியவாதி என்று கதை கேட்க சில நம்பாது. நீங்கள் ஒரு கிரெடிபிலிட்டி என்றது வேணும். அதைத்தான் நாங்கள் தேசிய தலைவர் தொடர்பாக நாங்கள் பேசும்போது கூட அவற்ற பேருக்கு ஒரு இழுக்கு வராமல் இருப்பதற்கு இவ்வளவு பாடுபடுகிறது. ஏன் என்று சொன்னால் நாளைக்கு அது அதை இல்லாது செய்து விட்டால் பேந்தொரு அதை கட்டி எழுப்புவது மிக 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 கடினமாகத்தான் இருக்கு. இப்ப நீங்கள் சந்தன கடத்தல் வீரப்பன் என்று கேள்விப்பட்டிருக்கோம். எப்படித்தான் அவர் மக்களுக்கு நல்லது செய்தாலும் சந்தன கட்ட மரம் என்பது ஒரு தடை செய்யப்பட்ட பொருள். அதனுடன் இணைத்துத்தான் அவற்றை பேர் வருகிறது. அப்ப இவர் கள்ளக்கடத்தல்காரனாகத்தான் உலகில் எப்போதும் பார்க்கப்படுவார். அவர் மக்களுக்கு ரொபின்ஹுட் மாதிரி அது செய்தார் இது செய்தார் என்று வராது. அதே போலதான் இந்த தேசிய தலைவற்ற ஆமையோ மான பற்றி நாங்கள் பேசுகிறோம். என்றால் அதனுடன் கொண்டு நீங்கள் இணைக்க முடியாது. நாளைக்கு அந்த மனிதர் ஒரு சின்ன புத்தகம் இருக்கு, தேசிய தலைவர் சிந்தனை என்று சொல்லி, அவர் செய்த எத்தனையோ நல்லதை நாங்கள் சொல்லிக் கொண்டு போகிறோம். ஆனா அதை எல்லாத்தையும் இது கொண்டு வந்து உடைத்து விடும். அதுதான் பிரச்சனை. அப்ப அதே போலதான் இந்த டிசிசி மீட்டிங்கும் ஒட்டுமொத்த தமிழ் அரசியலையும் ஒரு பிம்பமாகத்தான் ஒரு சாம்பிளாகத்தான் பார்க்கப்படும். அது யார் செய்தார்? அப்ப இதை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்பது தொடர்பாக இப்ப கஜேந்திரகுமார் தரப்பு கூட யோசிக்கலாம். நெடுக இந்த சேருக்க கல் எறிவதோ அல்லது ஒரு மாற்று வழியை பயன்படுத்தி மக்களிடம் போவதோன்றதை அவர்கள்தான் சிந்திக்க வேண்டும். இவருக்கு அவர் பேசுறது, அவருக்கு இவர் செருப்பு மாலை இப்படியே போய்கொண்டிருக்குமாக இருந்தால் சில சமயங்களில் இப்ப கஜேந்திரகுமார் கட்சி இப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர்கள் செருப்பு மாலை போடாமல் இருக்கலாம், அவர்களுக்கு அது தெரியாமலும் இருக்கலாம். என்பிபி கொண்டு வச்சு விட்டால் இதை 2 பேருக்கும் உள்ள பிரச்சனைக்கு 2 பேரையும் டேமேஜ் பண்ணணும் என்று சொன்னால் இன்னொரு கட்சி கொண்டு வச்சு விட்டா முடிஞ்சது. அப்ப இந்த அரசியல் எல்லாம் இவர்களுக்கு புரியுமோ புரியாதோன்றது இல்லை, தெரியவில்லை. ஆனால் இவர்களை இனி திருத்தலாமோ திருத்த முடியாதோன்றது இல்லை. ஆனால் தேசியம், தமிழ் தேசியமும் தமிழ் அரசியலும் இறந்து கொண்டிருக்கிறது, செத்து கொண்டிருக்கிறது, காணாமல் போய் கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொரு தமிழரும் உணர வேண்டும். அது புலம்பெயர் தேசத்திலும் இருக்கிறவர்களும் தான் சரி, தாயகத்தில் இருக்கிறவர்களும் தான் சரி. 6வது இதுக்கு ஏதாவது ஒன்றை செய்து நீங்கள் முன்னுக்கு வர வேண்டிய ஒரு துணிச்சலாக கதைக்க வேண்டிய. இப்போ ஒருத்தர் சில 2 பேர் கதைப்பதால் போய் சேராது. இன்று ஒருத்தர் 2 பேர் கதைப்பது நாளைக்கு 100 பேர் கதைக்கிற அளவுக்கு நீங்கள் மாற்ற வேண்டும். அதில் முக்கியமாக இளைய தலைமுறையை வளப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு தேசியத்தில் பெற்று உள்ளவர்களுடைய கடமை. மற்ற இன்னொரு விடயத்தையும் நாங்கள் சமகாலத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது அரசு என்னென்னு சொன்னால், இந்த ஜெனிவாவில் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் மனித உரிமை ஆணையகத்திலே இந்த 62வது அமர்வு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 15ஆம் தேதி ஜூன் தொடங்கியது. இனி 7ஆம் தேதி ஜூலை நிறைவேறப் போகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ செம்மணியிலே இந்த அகழ்வு பணிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. 400க்கும் மேற்பட்ட எச்சங்கள் கொண்டு எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை அரசினுடைய நீதியமைச்சர் செம்மணிக்கு ஒரு வருகை ஒன்றை கொடுத்திருந்தார். அந்த வருகையின் நோக்கம் எங்களுடைய பார்வையில், அதாவது மக்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுடைய பார்வையில் இவர்கள் தற்பொழுது ஜெனிவாவிலே நடக்கின்ற இந்த அமர்வுக்கு அவர்கள் ஒரு நாடகம், ஒரு படம் காட்டுகிறார்களா என்ற ஒரு கேள்வி என்று எழும்புகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் அனந்தி கூட ஒரு சில கேள்விகளை அவரிடம் கேட்டதை நாங்கள் அறியக்கூடிய இருக்கின்றோம். அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது செப்டம்பர்ல வாய்மொழி மூலமான அறிக்கை வரப்போகிறது. அதற்கு முன்னுக்கு அதில் இலங்கை அரசு தனக்கு தான் ஏதோ ஒரு நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருப்பதாக காட்டுவதற்கான ஒரு முயற்சி. இலங்கை அரசு அதற்கு சிந்தனை பள்ளிகள் இருக்கின்றன,
அதற்கு வெளிவார கொள்கை இருக்கிறது, வெளிவார அமைச்சர்கள் இருக்கிறார்கள், வெளிவார அமைச்சர்களுக்கான ஆலோசகர்கள் இருக்கிறார்கள் என்பதை என்றால் அவர்கள் அவ்வளவு பேரையும் ஒரு நிதியை ஒதுக்கி அவர்கள் செயற்படும் போது அவர்களுக்கு நாங்கள் இணையாக முடியாது. அதுதான் பிரச்சனை. அவர்களை நாங்கள் மேவ வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு மேலான சிந்தனை பள்ளி, அதை கேட்கக்கூடியவர்கள், அதை செயற்படுத்தக்கூடியவர்கள், அதற்கான நிதி ஒதுக்கீடு, இஸ்ரேல் ஒதுக்குவது போல பிரச்சாரத்துக்கு 730 மில்லியன் டாலர்களை ஒதுக்குகிறது. அது வேண்டாம். நீங்கள் ஒரு வருடத்துக்கு $1 மில்லியன் உங்களால் தமிழ் மக்களிட பிரச்சாரத்துக்காக ஒதுக்க முடியுமா? அல்லது சில சில கேட்க முடியும். நீங்கள் இந்தியாவில் இருக்கிற யாரோ ஒருத்தன் வாழ்றதுக்காக காசு அனுப்புவீர்களானே, உங்கள் தேசத்துக்காக ஒதுக்க முடியுமா? இல்லை. அப்ப நாங்கள் அவங்களோட கம்பீட் பண்ண முடியாது. விடுதலை புலிகள் இருந்த காலம் வேறு. அப்ப இருக்க இலங்கை தூதரகத்தை விட விடுதலை புலிகள் அலுவலகம் இருந்தது நாடுகள் கூட என்று சொல்றார். அவ்வாறுதான் இருந்தார்கள் அது அவர்கள். ஆனால் இப்ப நாங்கள் அவங்களுக்கு கால் தூசு அளவுக்கு தான் இருக்கிறோம். அவ்வாறு அந்த மனிதர் வளர்த்து விட்ட ஒரு இனம் இன்றைக்கு அந்த நிலையில் தான் இருக்கிறோம். அப்ப அவர் வந்தது தங்கட இந்த எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்கு அவங்க இப்பயே தங்களுக்கு எல்லாம் பக்காவா பிளான் பண்ணிட்டாங்க என்னென்ன செய்ய வேண்டும். அவர் வந்த போது அனந்தி சசிதரன் கேட்ட கேள்விகளும், அவர் அந்த எழில் என்ற வழக்கு அங்கு போடப்பட்டிருந்தது. அதே போல அவர்கள் கேட்டார்கள், முன்னே அரசுகளிடம் இருந்து கூட தாங்கள் கேட்டதாம் எத்தனை பேர் கையளிக்கப்பட்டார்கள் என்ற பட்டியல் வேண்டும். இன்று வரையிலும் அந்த பட்டியல் கூட கொடுக்கப்படவில்லை. சரி, எங்களிடம் அந்த பட்டியல் இருக்கிறதா என்றால் அந்த பட்டியலை ஆவணப்படுத்தி அதை பல இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன். இப்ப போராளி என்ற பட்டியலை வெளியிட்டிருக்க உத்தியோகபூர்வமற்ற முறை வாட்ஸ்அப்ல வெளியிட்டு வைபர்ல வெளியிட்டு உங்களுக்கு அது பிரயோசனம் இல்லை. நீங்கள் அந்தந்த ஆக்களம் கையெழுத்தோ அதை நீங்கள் ஒரு ஏஜென்சியை பிடித்தாவது, இந்த மனித உரிமைகள் மன்னிப்பு சபையாக இருக்கலாம், இதுகளை பிடித்தாவது அவர்களுக்கு காசு தான். இப்ப காசு இல்லாமல் எதுக்கும் இயங்க போறதில்லை. அல்லது ஹியூமன் ரைட் வாட்சாக இருக்கலாம், அவர்களுக்குள்ளால ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் பார்த்தாலே அது ஒரு ப்ரொஜெக்டாகத்தான் இருக்கும். அவர் கேட்டார், அந்த கேள்வியை கேட்டார். அடுத்ததாக ஆள்கொணர்வு மனு வந்து போடப்பட்டிருக்கிறது. அப்ப அது தொடர்பாக பேசப்பட்ட போது அமைச்சர் கூறியது 2 வருடங்களுக்கு தாங்கள் அதற்கான இந்த வழக்குகள் எல்லாத்தையும் முடித்து வைப்போம் என்று. அவர்கள் காலத்தை வாங்கிவிட்டார்கள். இதான் மனித உரிமை ஆணையத்திலும் இலங்கையினுடைய டெலிகேஷன் வரும்பொழுது இதுதான் நடைபெறுகின்றது. காலவாசம் தாருங்கள் சொல்லி காலத்தை இழுத்தடித்துக் கொண்டே செல்கின்றார்கள். அதுதான் அவர்கள் செய்கின்ற வேலை. இப்போது காலத்தை வாங்கிவிட்டார்கள். இனி இதற்கு மேல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கூட்டு முயற்சியாக செய்ய வேண்டும். ஒரு தேசத்தின் பிரச்சனை அதை ஒருத்தர் அனந்தி சசிதரன் ஒருவரோ அல்லது வேறு 1-2 நல்லுள்ளம் கொண்டவர்கள் யாரும் ஒருவர் இருவரால் செய்யக்கூடிய காரியம் இல்லை. எல்லோரும் இதில் ஒரு ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்றதுதான் இங்குள்ள மிக முக்கியமான பிரச்சனை. சொல்லுங்க. இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றபடியால் இன்னொரு விடயத்தை நாங்கள் கண்டிப்பாக இதில் பார்க்க வேண்டியதான் இருக்கின்றது. என்னென்று சொன்னால், ஒட்டுமொத்த பௌத்த மதத்தினருக்கும் தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் இலங்கையில் மட்டும்தான் நடைபெறும். நீங்கள் கடந்த மாதம் பார்த்தீர்களா, தாய்லாந்திலிருந்து 21 பௌத்த பிக்குகள் இந்த கஞ்சா கடத்தி கொண்டு வந்ததாக பிடிபட்டிருந்தார்கள். இது ஒரு பெருத்த அவமானம். இப்போ இந்த வாரம் வந்து ஒரு பெண்மணியை வந்து ஒரு ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தில் கவன ஈர்ப்பு போராட்டத்திலே வந்து கிட்டத்தட்ட 450-500 சிறுவர்கள் வந்து இந்த பௌத்த பிக்குகளால் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்று பகிரங்கமாக சொல்லப்படுகின்றது. அனுராதபுரத்தில் நடந்தது உங்களுக்கு தெரியும். அது மட்டுமண்டில்லாமல் எல்லை கடந்து கூட இலங்கை பௌத்த பிக்குகள் வந்து பாலியல் தொழிலில் பெண்களை ஈடுபடுத்துகின்றார்கள். உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். இவர்கள்தான் பௌத்த போதனையும் கௌதம புத்தருடைய தந்தம் எங்கள் நாட்டில் தான் இருக்கின்றன சொல்லி தமிழர்களுடைய நிலங்களை அடாவடித்தனமாக பிடித்து பௌத்த சிலைகளை அங்காங்கே கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள். இன்று பார்த்தீங்கன்னா, குருந்தூர் மலையில அங்கு சைவர்கள் இந்துக்களினுடைய எச்சங்கள் இல்லை என்றதை வந்து தொல்லியல் துணைக்களும் சொல்லிவிட்டது. கூறுங்கள். என்பதான் என்னென்று சொன்னால், எல்லாவற்றையும் துறந்து ஆசைகள் பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் கௌதம புத்தர். ஆனால் எல்லாம் வேண்டுமென்று ஆசையுடன் வாழ்பவர்கள் தான் தற்போதே இலங்கை பௌத்த துறவிகள். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அஸ்கிரிய பீடம், மல்வத்த பீடம் என்றதெல்லாம் இப்ப அவர்கள் அரசியலில் மிக முக்கிய பங்காளிகளாக இருக்கிறார்கள்.
அப்ப அரசியலுக்கே தாங்கள் தான் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடம் என்னத்தை துறந்த இந்த துறவியானார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. அரசியல்வாதிகளை விடவே மோசமானவர்கள். இந்த இனப்படுகொலையில் முக்கிய சூத்திரதாரிகள் அவர்கள்தான். இந்த இனவாதத்தை தூண்டுவதிலும் ஒரு தமிழர்களுக்கு தீர்வு வந்துவிடக் கூடாது என்பதை வலியுறுத்துவதிலும் இந்த பௌத்த துறவிகள் தான் முன்னணியில் நிற்கிறார்கள். அதுதான் உண்மை. நீங்கள் சொன்னது போல அந்த அனுராதபுரத்தில் இடம்பெற்ற அந்த 13 வயது சிறுமி மீதான பாலியல் பலாத்காரம் தொடர்பான அந்த புத்தளத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்ட பேரணியில் அந்த முஸ்லிம் சகோதரி பேசியதை நானும் பார்த்தேன். அவர் கூறியிருக்கிறார் 2018ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரையிலும் 488 சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பதிவு செய்யப்பட்டது வழக்கு. ஆனால் ஏழைகள் பயத்தில சிலர்கள் தங்களுக்கு அவமானத்துக்கு பயந்தவர்கள் பதிவு செய்யாதது கிட்டத்தட்ட இது ஒரு 20% இருக்கும், அது ஒரு 80%. அளவை யோசித்துப்பார். முதலில் சிறுவர்களை இந்த பெண் சாலைக்கு கொண்டு சென்று விடுவது தடை செய்யப்பட வேண்டியது. என்னென்னு சொன்னால் இப்ப முஸ்லீம்களை இவர்கள் என்ன கூறுகிறார்கள், சிறுவர்களுக்கு மத போதனையை ஊட்டுகிறார்கள், ரேடிகலைஸ் பண்ணுகிறார்கள் எல்லாம் கூறுகிறார்கள் தானே. என்னென்னு சொன்னால் எல்லாவற்றுக்கும் திருமணத்துக்கு ஒரு வயசை கூறுகிறார்கள், கார் ஓடுவதற்கு ஒரு வயசை கூறுகிறார்கள், மது அருந்துவதற்கு ஒரு வயசை கூறுகிறார்கள். அப்ப இதில் மட்டும் என்னென்று சிறுவர்களை கொண்டு போய் நீங்க சேர்ப்பீர்கள் என்று அது வந்து சம்மதம் இல்லாமத்தான் சேர்க்கிறீர்கள். கட்டாய திருமணம் என்றதை தடை செய்தீர்கள். இது நீங்கள் கட்டாயமாக திணிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கின்றது. சிறுவர்களை கொண்டு போய் அதில் சேர்ப்பது முதல் அதே தவறானது. அவ்வாறு சேர்ப்பதுதான் இங்கு பிரச்சனையின் ஆரம்பமாகவே இருக்கின்றது. அப்ப எல்லாம் மறுசீரமைக்கப்படுகின்ற இந்த புதிய உலகத்தில் இதுவும் மறுசீரமைக்கப்பட வேண்டும். ஒரு வயது வந்து ஒரு மனது ஒரு பக்குவப்பட முந்தைய அவர்கள் இந்த பெற்றோர்களினால் இந்த பௌத்தவிகளுடைய ஒரு போஸ்ட் பண்ணித்தான் கொண்டே சேர்க்கின்றார்கள். என்ன உண்மைதான். அமெரிக்காவில் நடந்து பாருங்கள், அமெரிக்காவில் கூட ஒரு பௌத்தபிக்கு வந்து இந்த பாலியல் தொழிலுக்கு அமெரிக்காவில் ஏன் ஆஸ்திரேலியாவில் பார்த்தேன். ஆஸ்திரேலியாவில அந்த பிரதம அந்த பௌத்த ஆலயத்தின் தேரர் பாலியல் துஷ்பிரயோகத்துல வழக்குல அங்கு ஆஸ்திரேலியாவில் அவர் மீதான வழக்கு தொடரப்பட்டிருந்தது. எல்லா நாடுகளிலும் இது ஒரு மிகவும் என்ன சொல்றது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது. ஆனால் இலங்கை அரசு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை. பலரும் இப்போது நீங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் பார்த்தால் பலரும் வந்து அதைத்தான் கேள்வியாக கேட்கிறார்கள். தமிழர்கள் வாயை திறந்தாலே எத்தனையோ வழக்குகளை போடுகிற நீங்கள் அந்த இந்த 13 வயது சிறுமி தொடர்பாக எவ்வளவோ போராட்டத்துக்கு பிறகுதான் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதுக்கு மட்டும் அதை வாய் மூடிக்கொண்டுதான் இருந்தார்கள். அதற்காக வழக்காட போபவர்கள் மீது கூட மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருந்தார்கள். இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், முதலில் தமிழர்களுக்கு எதிராக பௌத்த துறவிகள் இவ்வாறானவற்றை செய்யும் போது நீங்கள் நடக்காமல் விட்டதுதான் இப்போது உங்கள் மீதே அது பாயத் தொடங்கி இருக்கின்றது. நீங்கள் குருந்தூர்மலையை பாருங்கள். அங்கு தமிழர்கள் ஒரு நீதிமன்றத்தின் சட்டத்தை மீறினால் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று பார்க்காமல் தூக்கி எறிகிறது, தூக்கி கொண்டு ஏற்றுகிறது ஜீப்பில் என்று 10 வழக்குகளை போடுவது. ஆனால் நீதிமன்ற சட்டத்தை மீறி மிகப்பெரிய கட்டிடத்தை கட்டி இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த அவ்வளவு துறவிகளும் ஜெயிலுக்குள் இருக்க வேண்டியவர்கள். நீதிபதி ஓடிவிட்டார் பயத்தில். நீதிபதி ஓடிவிட்டார். அதாவது ஒரு நாட்டில் இருந்து நீதிபதி தப்பி ஓடுகிறார் என்று சொன்னால் அந்த நாட்டின் நீதியை நீங்கள் அதிலிருந்து அளவிட்டுக் கொள்ளலாம். அந்த நாட்டில் அந்த மக்களுக்கு என்ன நீதி கிடைக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றையும் நாங்கள் வழிமுறையாக வெளியே கொண்டு போயிருக்கிறோமா? இந்த அனைத்துலக மட்டத்துக்கு இதை கொண்டு போயிருக்கிறோமா? மீண்டும் மீண்டும் நாங்கள் அங்கு வருகின்ற அமைச்சர்களிடமும் நாடாளுமன்றத்திடமும் பேசிக் கொண்டிருப்பதால் ஒரு பலனும் இருக்க போவதில்லை. இன்று IMF வந்து வெளியேறப் போகிறது என்று சொல்லி இருக்கிறது இலங்கையிலிருந்து. ஏன்னா இலங்கையின் நிதி இலங்கை கேட்டிருக்கிறது, தாங்கள் இந்த எரிபொருளுக்கு கொடுக்கிற மானியத்தை நிறுத்த வேண்டாம் என்று IMF விட கேட்டிருக்கிறார். அதை நிறுத்துங்கள் என்று சொல்ல வேண்டாம் என்று. ஏனென்றால் அதை நிறுத்தினால் டீசல் விலை 48% அதிகரிக்கும், எலக்ட்ரிசிட்டி விலை 10% அதிகரிக்கும், வாழ்க்கை செலவு 11% அதிகரிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபிட்ச் ரேட்டிங் வந்து இலங்கையை மேலும் கீழிறக்கி இருக்கின்றது. இப்போது பிரித்தானியாவின் அமைச்சர் இலங்கையுடனான அந்த 0 டரிஃப் தொடர்பாக பேசுவதற்கு போயிருக்கிறார். ஆனால் இவை எல்லாவற்றையும் நாங்கள் இந்த மனித உரிமைகளுடன் இந்த நீதிபதி தப்பியோடு இதுகளுடன் கனெக்ட் பண்ணுகிறோமா? இல்லை. இவ்வாறு நடைபெறுகிறது, நீங்கள் ஒன்றும் கொடுக்காதீர்கள் என்று சொல்ல நல்லாட்சி என்றதை நாங்கள் இலங்கைக்குள் இருக்கு. நாங்கள் இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவர் என்ன கிட்ட வார்த்தையால பேசினார், அவர் இவருக்கு செருப்பு மாலை போட்டார்,
இவர் அவருக்கு சாணி அடிச்சார். இதுதான் போய்கொண்டிருக்குது. போய்கொண்டிருக்கு. ஆமாம். இந்த செருப்பு மாலை நீங்க 2015-16 ஆண்டு நான் நினைக்கிறேன் சுமந்திரனுக்கு போட்டிருந்தது. ஆமா, வவுனியால அப்பல இருந்து இந்த கலாச்சாரம் வந்து இருக்குது. ம். ஆனால் என்னத்தை கண்டீங்க? நீங்கள் கூட செயற்பாட்டை செய்யுங்கள். மக்கள் உங்களோட வருவார்கள். மக்கள் எல்லாத்தையும் மக்கள் முட்டாள் இல்லை. நீங்கள் செருப்பு மாலை போடுறதாலேயோ அல்லது பேசுறதாலேயோ ஒருவர் திறந்து அவர்களுக்கு எல்லாம் தெரியும். பலதையும் வாசிக்கிறார்கள். தங்களுக்கு என்ன நடைபெறுகிறது என்றதை யோசிக்கிறார்கள். நாங்களாக சில பேர் மீது கல்லெறிந்து அவர்களை பெரிய ஆளாக்கி விடுகிறோம். ஆமாம், அதுதான் இங்கு நடக்கிற பிரச்சனை. நல்ல அரசு, நாங்கள் நெருங்குகின்ற எங்களுடைய இந்த நேர்காணலை நேரம் நெருங்கிவிட்டது. இந்த பௌத்த இலங்கையிலுடைய பௌத்த பிக்குகளின் காம லீலைகளை தோண்டி எடுத்தமாயிருந்தால் நான் நினைக்கிறேன் எப்ஸ்டைன் ஃபைலை விட மோசமாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். நல்லது மக்களை, இந்த நேர்காணலை நீங்களும் பாருங்கள், பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக பதிவு செய்யுங்கள், உங்களுடைய அபிப்பிராயங்களையும் சொல்லுங்கள். அரசு, இந்த நேர்காணல் கலந்து கொண்டது நன்றிகளை கூறி உங்களோட விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.